வணக்கம் நேயர்களே. நல்ல சிறுகதைகளை தேடி படிப்பவர்களை தேடி வரும் ஒரு அழகான தளம் எங்களுடைய விஆர் ஷார்ட் ஸ்டோரீஸ். இன்று மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களிடம் உங்கள் அன்பு தோழி சுமதி. கதையின் பெயர் ஜன்னல். ஆசிரியர் அனுராதா ரமணன். உல்லாசமாய் ஊர் சுற்றி பார்க்க வந்த இடத்தில் விமலாவுக்கு இப்படி ஒரு அவஸ்தை நேர வேண்டாம். தவித்து போய்விட்டாள். இப்போ என்னம்மா செய்யறது? அம்மாவை கலக்கத்துடன் ஏறிட்டு பார்க்கும் மீனாவை பார்க்கையில் பரிதாபமாக இருக்கிறது. இடிந்து போய் உட்கார்ந்து விட்டாள் விமலா. எங்கேயோ ஊர் சுற்றி விட்டு ஊர் வந்து ஓட்டலில் அறையெடுத்து தங்கியிருக்கும் இந்த சமயத்திலா மீனா பூப்படைய வேண்டும்? இப்படி ஒன்றை இதுநாள் வரையில் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவள் மீனாவுக்கு 10 வயதுதான் ஆகிறது. எத்தனை உற்சாகமாய் கிளம்பினாள் குழந்தை. விமலாவும் தான் இந்த பயணத்தை எத்தனை ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தாள். சென்னையில் ஆளும் படையும் வீடும் வாசலும் இருக்க எங்கோ ஒரு மூலையில் கன்னியாகுமரியில் வந்துதானா இந்த வைபவம் நிகழ வேண்டும்? இந்த ஊரில் கால் வைத்து 2 மணி நேரம்தான் ஆகிறது. இதோ ரகு, விமலாவின் கணவன், இப்பொழுதுதான் ஓட்டல் மேனேஜரிடம் உணவு விவகாரங்களை கேட்டு வர சென்றிருக்கிறான். அவனுக்கு இன்னமும் இந்த விஷயம் தெரியாது. இவர்களுடன் வந்திருந்த மற்ற சிநேகிதர்கள் அவரவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறைகளில் பெட்டி படுக்கைகளை கொண்டு வைப்பதும் அமர்க்களமாக சிரிப்பதும் காதில் விழ சட்டென இத்தனை சந்தோஷங்களிலிருந்தும் ஒதுக்கப்பட்டவள் போல் உணர்கிறாள் விமலா. இந்த மாதிரியான ஒரு உல்லாச பயணத்திற்காக 4 வருஷமாய் திட்டம் போட்டு கடைசியில் எல்லாம் கூடி வரும்போது இப்படி ஒரு இக்கட்டா? 4 நாள் லீவு. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க அத்தனை பேரும் குடும்பத்தோடு கிளம்புறோம். இந்த தடவையாவது நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து தான் ஆகணும்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக போகணும் விமலா. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? நமக்கு தான் வீட்டை விட்டு கிளம்ப முடியாமல் 1000 கால்கட்டு இருக்கே, விமலா குத்தலாக சொன்னாள். அவள் கால்கட்டு என்று சொன்னது யாரை என்பது புரிந்தும் புரியாத ஜடம் மாதிரி நின்றான் ரகு. அவனுக்கு தெரியாதா விமலாவின் எரிச்சல் முழுவதும் யார் மீது அருவியாக பொழிகிறது என்று? அதற்கென்ன செய்வது? பெண்டாட்டிக்காக பெற்றவளை கழுத்தை நெரித்து கொன்றுவிடவா முடியும்? அம்மாவிடம் ஏகப்பட்ட பிரியம் உண்டு ரகுவுக்கு. இந்த நிலை என்பதனால் ஏற்பட்ட பச்சாதாபம் ஒரு புறம். உண்மையில் ரகுவை பெற்ற போது ஏற்பட்ட வலிப்பு நோயினால் கால் 2 முடங்கி போனவள்தான் லக்ஷ்மி. அவளது காலத்தில் பிரசவத்திற்காக பெரிய டாக்டர்களிடம் போகும் பழக்கம் இல்லை. மருத்துவச்சின் அஜாக்கிரதையினால், அறியாமையினால் அவள் பெற்று பிழைத்ததே அதிசயம். லக்ஷ்மியின் 13வது வயதில் கல்யாணம். 14வது வயதில் புத்தகம் வந்தாள். பெரிய மனுஷியாய் 16வது வயதில் ரகு பிறந்தான். அம்மாவின் கால்களை அபகரித்து கொண்டு. ரகுவை பெற்றவர் இதற்கு பின் மறுமணம் செய்திருக்கலாம். இதெல்லாம் அந்த காலத்தில் சகஜம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. பெண்டாட்டியை உட்கார வைத்து சிசுருஷை செய்தார். அவளது ஊனத்தை பாராட்டாது தான் வெளியூர் போகும்போதெல்லாம் சக்கர நாற்காலியின் துணையுடன் அவளையும் அழைத்து போவார். ஒரே இடத்துல இருந்தா மனசு சும்மா ஊனத்தை பற்றியே நினைக்கும். நான் போகிற இடத்துக்கு அவனும் வரட்டுமே, எனக்கு ஒன்றும் பாரம் இல்லை. இப்படி சொல்லி எதிராளியை ஒரே வார்த்தையில் அடங்கி போகச் செய்து விடுவார். லட்சுமிக்குத்தான் இந்த அன்பான கணவருடன் வாழ கொடுத்து வைக்கவில்லை. அவளின் 25வது வயதிலேயே விதவையாகிவிட்டாள். ரகுவை ஆளாக்கும் பொறுப்பை முகச்சுளிப்புடன் ஏற்ற அவளின் புக்ககத்து மனிதர்கள் இவளை ஒரு அனாவசிய சுமையாய் வீட்டின் மூலையில் தள்ளித்தான் வைத்திருந்தனர். அன்று ஓரக்கத்திகளின் அலுப்பான பார்வைகளையும் எரிச்சல் மிகுந்த வசைமொழிகளையும் தாங்கிக் கொண்டவள் இன்று மருமகளின் கோபதாபங்களையும் பொறுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இன்று ரகுவின் அந்தஸ்துக்கு வீடு நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். மாமியாருக்காக ஒரு துரும்பை தூக்கி அந்தண்டை போட்டவள் இல்லை இந்த விமலா. 4 வருடங்களாய் இந்த உல்லாச பயணத்தில் கலந்து கொள்ளாததற்கு மாமியார் லக்ஷ்மி ஒரு காரணமே இல்லை. பாவம், அவள் பாட்டுக்கு போட்டதை தின்று கட்டிலோடு முடங்கி கிடக்கிறாள். அவளுக்கென ஒதுக்கப்பட்ட அறையை விட்டு வெளியே வந்தே வருடக்கணக்காகிறது. ரகுவின் கல்யாணத்திற்கு முன் எப்பொழுதாவது சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி வீட்டை நோட்டமிடுபவள், வேலைக்காரியின் உதவியுடன் சுற்றி வந்தவள் விமலாவின் வருகைக்கு பிறகு மொத்தமாக வெளி உலக தொடர்பையே அறுத்து கொண்டு விட்டாள். லட்சுமியின் பொழுதுபோக்கு கட்டில் அருகில் உள்ள ஜன்னல் வழியே கண்ணு கெட்டிய தூரம் மட்டும் இருக்கும் தெருவை பார்ப்பதுதான். இவளால் விமலாவுக்கு ஒரு சிரமமும் இல்லாவிட்டாலும்
கோபம் வந்தால் சொல்லடிப்படுவதற்கு மாமியார் தான் அகப்படுவாள். 4 வருடங்களுக்கு முன்பு ஆஃபீஸ் டூர் கிளம்பிய போது விமலாவின் தங்கைக்கு கல்யாணம் நிச்சயமாகியிருந்தது. அதற்கு தகுந்தாற்போல் ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு தடங்கள். அண்ணா பிள்ளைக்கு ஆண்டு நிறைவு, விமலாவுக்கு தொல்லை தந்த மஞ்சள் காமாலை, லேடிஸ் கிளப்பின் ஆண்டு விழா, இது மாதிரி. ஆனால் கேட்பவர்களுக்கெல்லாம் தன் மாமியாரின் தலையைத்தான் உருட்டுவாள். இப்படி ஒரு கால்கட்டு இருக்கப்ப நான் எங்கே போகிறது, எங்கே வர்றது? அதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிர்ஷ்டம் வேணும். என் தலையெழுத்து. நான் என்னைக்கு இந்த வீட்டை காலடி வச்சேனோ சனீஸ்வரன் கெட்டியாக பிடிச்சிருந்தாச்சு. இதோ பக்கத்தில் இருக்கிற மாம்பழத்தில் தான் என் பிறந்த வீடு. வாரத்துக்கு ஒரு தடவை போய் எட்டி பார்த்துட்டு வரலான்னா முடியல. ரகு இத்தனையும் கேட்டுக்கொண்டு தெய்வமே என உட்கார்ந்திருப்பான். விமலாவை ஒரு வார்த்தை அதட்டி பேசினாலும் தாங்க மாட்டாள். பொலவென அழுது விடுவாள். அம்மா, அவள் பேசுறதெல்லாம் ஒரு பொருட்டா நினச்சிக்காத. என்னமோ சொல்லிட்டு போகிறான்னு ஒதுக்கிடு. எனக்கு தெரியாதாடா குழந்தை. இதுக்கு போய் என் வீணா மனசை அழட்டிக்கிற? உன் பாட்டியும் அத்தைகளும் சித்திகளும் சொன்ன வார்த்தைகளை விட இவ என்னத்த பெருசாக சொல்லிட்டா? அவளும் சின்னவ தானே. லக்ஷ்மி மகனுக்கு ஆறுதலாக சொல்லியபடி சிரித்து வைப்பாள். இந்த முறை கூட ரகு தாயின் யோசனையின்படிதான் கிளம்பியிருக்கிறான். அவளை அழைச்சுண்டு எங்கேயாவது ஊருக்கு போய் ஒரு 10 நாள் சந்தோஷமாக இருந்துட்டு வாயேன். இந்த வயசில் சுற்றி பார்க்காம அப்புறம் எப்போதாண்டா பார்க்கறது? அவ்வப்பொழுது மகனுக்கு புத்தி சொல்லி இருவரையும் அனுப்பி வைப்பாள். வந்த இடத்தில் இது மாதிரி. ரகுவுக்கு மீனா ஒரே பெண், ரொம்பவும் செல்லும். மகளை வீட்டில் விட்டுவிட்டு தம்பதியர் வெளியூர் கிளம்ப விரும்பவில்லை. குழந்தைக்கு 4 இடத்த காண்பிக்கணும். இப்படி ஆசைகளை சுமந்துட்டு வந்தவங்க செய்வதறியாமல் திகைத்து நின்றனர். இப்போ என்ன செய்யறது விமல்? ரகு தவித்து போகிறான். என்ன செய்ய? எல்லாம் சாமி கோயிலாக பார்த்து வந்திருக்கோம். இன்னைக்கு முழுக்க இங்கே, நாளைக்கு திருச்செந்தூர், அடுத்த நாள் சுஷீந்திரம். குழந்தைய அழைச்சிண்டு கோயிலுக்கு போக முடியாது. தனியாக ரூமில் விட்டுட்டு நாம் மாத்திரம் கோயில் குளம்னு போகவும் மனசு வரல. விமலாவுக்கு அழமாட்டாத குறை. அப்போவே நினச்சேன், உங்கள் அம்மாவோட வயிற்றச்சல் தான் நாம் இப்படி இத்தனை தூரம் வந்தோம், எதையும் பார்க்க கொடுத்து வைக்காமல் போச்சு. வாய் ஓயாமல் புலம்புகிறாள். கூட வந்திருப்பவர்கள் அத்தனை பேரும் கடற்கரையை பார்க்க, கன்னியாகுமரி அம்மனை தரிசிக்க கிளம்பிவிட்டனர். போகிற போக்கில் விமலாவை துக்கம் விசாரிக்காத குறையாக விசாரித்துட்டு போக, நீ வேணா இவங்களோட போய் சாமி பார்த்துட்டு வாயேன் விமலா. நீ வர வரைக்கும் மீனாவுக்கு நான் துணையாக இருக்கேன். போதுமே, குழந்தைய தனியாக விட்டுட்டு எனக்கு என்ன கோயிலும் குளமும் வேண்டி கிடக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்களாவது போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கோ. எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். ரகுவுக்கு இவர்களை விட்டு போக மனசில்லைதான். இருந்தாலும் நண்பர்களின் வற்புறுத்தலுக்காக கடைத்தெரு வரையிலும் போய் வருகிறான். கோயிலுக்கு வேணா போக வேண்டாம், பீச்சுக்கு போய் காலார நடந்துட்டு வரலாமே. அப்படியும் குழந்தை மீனாவுக்கு கடத்தெருவை சுற்றி காமிச்சா மாதிரி இருக்கும். ரகு சாதாரணமாக சொல்ல விமலா சீறுகிறாள். நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுக்கே நல்லா இருக்கா? அவளை அழைச்சிட்டு எங்கே போகிறது? பாவம், அதுவே திடீர்னு ஏற்பட்ட இந்த ஷாக்கை புரிஞ்சிக்க முடியாமல் அழுதுன்ருக்கு. அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நான் அவளுக்கு துணையாக இருக்கேன். நீங்கள் போயிட்டு எங்களுக்கு காஃபி டிஃபன் எதனா வாங்கிட்டு வாங்கோ. அந்த 4 நாட்களாக சிறையில் அடைபட்ட பறவைகளாக விமலாவும் மீனாவும். விமலாவாவது தான் தங்கியிருந்த லாட்ஜின் போர்ட்டிகோவில் அல்லது எதிர்த்தாற்போல் இருந்த வெற்றிலைப்பாக்கு கடை வரையில் போய்விட்டு வருவாள். மீனா அறையோடு அடைந்து கிடக்கிறாள். விமலா ரொம்பவும் வற்புறுத்தினால் அறையின் ஜன்னலருகே வந்து அமர்ந்து புதிய ஊரின் தினுசான மனிதர்களை ஏக்கத்துடன் பார்ப்பாள். விமலாவுக்கு மகளை பார்க்கையிலேயே துக்கம் பொங்கிக் கொண்டு வந்தது. அவளின் வயதை ஒத்த குழந்தைகள் குதூகலமாக ஊரை சுற்றி பார்க்க குதித்து கொண்டு கிளம்பிய போது இந்த குழந்தைக்கு மட்டும் இது என்ன சோதனை? பெண்ணை பார்த்து பெருமூச்செறிந்தபடி அறைக்குள்ளேயே உலவி அவளுக்கு புதிதாய் அறிமுகமாகியுள்ள மாற்றத்தை சகஜமாய் ஏற்றுக்கொள்ள கற்றுக் கொடுத்து, மகள் வயிற்று வலியால் அழும்போது தானும் அழுது இனிமேல் அவள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து, அப்பா, 5ஆம் நாள் காலையில் ஊர் திரும்பும்போது நெஞ்சம் முழுக்க ஏமாற்றம். அத்தனை காசை கொட்டி கொடுத்து அவ்வளோ தூரம் போய் கடைசியில் அங்கேருந்த லார்ஜ் ரூமில் அழுக்க சலிக்க இருந்துட்டு வந்தாச்சு. லேடிஸ் கிளப்பு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் நாளைக்கு கேட்பா எங்கெல்லாம் போனேன், என்னவெல்லாம் பார்த்தேன்னு. கணவனிடம் சொல்லும் பொழுதே துக்கம் தொண்டையில் முள்ளாய் உறுத்த, கண்முன் 4 நாட்களாக சிறைப்பட்டிருந்த லாட்ஜ் அறையின் அழுக்கு படிந்த பச்சை அறிமுகமாகியுள்ள மாற்றத்தை சகஜமாய் ஏற்றுக்கொள்ள கற்றுக் கொடுத்து,
வண்ணச் சுவரும் கடகடவென சத்தமிடும் கட்டிலும் கிணற்று ராட்டினம் போல கிரீடிச்சிடும் மின்விசிறியும் அரை மூலையில் எந்த காதலர்களோ நகத்தால் கீறிச் சென்ற பெயர்களும். அப்பாடி! அலுப்புடன் காரை விட்டு இறங்கியவளின் கண்களில் முதலில் தென்பட்டது மாமியார் லட்சுமியின் அறைதான். ஜன்னலை ஒட்டிய கட்டிலில் சாய்ந்து உட்காருவதற்கு சௌகரியமாய் முதுகு பக்கம் தலையணைகளை வைத்து உட்கார்ந்திருக்கிறாள் லக்ஷ்மி. அவளின் பார்வை தோட்டத்தில் பூத்திருக்கும் மலர்களின் மீது சந்தோஷமாய் ஒரு கணம் படிந்து அடுத்த கணம் விண்ணில் வட்டமிடும் வண்ணத்து பூச்சிகளின் மீது ஆச்சரியமாய் நிலைத்திருக்கிறது. விமலாவின் தலையில் ஓங்கி அறைந்தாற்போல் அதிர்ச்சியை தருகிறது இந்த காட்சி. 4 நாள், வெறும் 4 நாள் ஒரு ரூமில் சேர்ந்தா போல உட்கார்ந்ததுக்கே எனக்கு இத்தனை எரிச்சலாக இருக்கே. 25 வயசுலேருந்து இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் வெளி உலகத்தை கண்ணால் பார்க்க முடியாமல் ஜன்னல் வழியாக தெரிகிற உலகத்தை பார்த்து திருப்தி பட்டுண்டு ஆத்திரத்தோட வேண்டா வெறுப்பா நான் போடுற சோத்தை தின்னுண்டு வருஷ கணக்காக அரைச்சுவரையும் அதில் மாட்டி இருக்கிற படத்தையும் அந்த படத்துக்கு பின்னாடி ஓடி ஒளிகிற பல்லியையும் பார்த்துண்டு எப்படித்தான் இவ காலம் தள்ளுறா? நெஞ்சுக்குள் இந்த கேள்வி முளைத்ததும் ஸ்தம்பித்து நின்று விட்டாள் விமலா. மறுபடியும் தலையை நிமிர்த்து பார்த்தபோது லக்ஷ்மி தங்களையே பார்ப்பது தெரிந்தது. முதலாக மாமியாரை பார்த்து சிநேகமாக சிரித்தாள் விமலா. லட்சுமி அதிசயத்தில் கண்களை அகல விரிக்க, மீனா முதல்ல பாட்டிக்கு போய் நமஸ்காரத்தை பண்ணுப்போ. மகளிடம் விமலா கூறிய வார்த்தைகளை நம்ப முடியாமல் மலங்க பார்க்கிறான் ரகு. இப்பொழுதெல்லாம் வருடம் அவர்கள் உல்லாச பயணம் செல்லும்போது லட்சுமியையும் கூட அழைத்துச் செல்கிறார்கள். இது தவிர லட்சுமியின் விருப்பத்திற்கிணங்க காசி ராமேஸ்வரம் கூட போயிருக்கிறார்கள். எல்லாம் சக்கர நாற்காலியில் லட்சுமியை உட்கார வைத்துத்தான் மகனும் மருமகளும் மாற்றி மாற்றி வண்டியை தள்ள சிறு குழந்தை போல வாய்க்கொள்ளாத சிரிப்புடன் வளைய வருகிறாள் அந்த அன்னை. எத்தனை அழகான ஒரு கதை! நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது தான் நமக்கு அடுத்தவங்க கஷ்டமே புரியுது இல்லையா? ஆனால் இதை கூட புரிஞ்சிக்காம இன்னமும் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்போதும் நாம் அடுத்தவர்களின் நிலையை நம் நிலையில் வைத்து பார்த்து அதன் பிறகு அவர்களுடைய சிரமத்தை புரிந்து நடந்து கொண்டால் உலகம்தான் எத்தனை மகிழ்வுடன் இருக்கும். நன்றி கூறி விடைபெறுகிறேன். தொடர்ந்து எங்கள் சேனலை கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.